I was worried you blowed my reputation, but I figured it's not on me. Yeah. The way you're making me shiver. ஸோ இப்போ தான் வந்து கிரேட்டரை போய்ட்டு வாக்கிங் கூட்டின்னு போயிட்டு வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 19th of May டியூஸ்டே ஆக்சுவலாக. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:15 ஆகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங்கே ஏஞ்சிட்டு வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து அதில் உட்காந்து கொஞ்சம் அப்படியே அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுதான். இந்த டைமில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து டவுனில் தான் போயிருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே. பட் ஆனால் என்னன்னா இப்போ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ஃபியூச்சரில் கொஞ்சம் இதுவாகும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப அதிகமாகலாம் இன்வெஸ்ட் பண்ணல. என்ன தெரியல, இன்னைக்கு பயங்கரமாக காற்று அடிக்குது ஆக்சுவலாக. காலையிலேருந்து பார்க்குறேன் சரியான ஒரு காற்று. ஸோ இப்போ எங்கே போயிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் மார்க்கெட் போகணும். ஸோ சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஏதோ புயல் அது வருது இது வருதுன்னாங்க, மேபி அதுவாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு மேபி வந்து லாக்டவுன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஹோட்டல்ஸ் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களான்றது டவுட்டாக தான் இருக்குது. பிகாஸ் நான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஹோட்டல் அவங்ககிட்டலாம் பேசினதை பொறுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மீன்ஸ் அவங்களுக்கும் வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரலையா. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து இது டிசம்பர் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுவும் ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சப்போஸ் இந்த கேஸ் வந்து டிசம்பர் வரைக்கும் போச்சு அப்படின்னா முடிஞ்சிடும் பாஸ் சோலி. ஆக்சுவலாக நான் என்ன ஐடியா பண்ணி வச்சிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்குது, ஏரி மாதிரி ஆக்சுவலாக. ஸோ அந்த ஏரியில் வந்து தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. பட் நான் தண்ணி இருந்ததுன்னா வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். ஸோ அங்கே போயிட்டு ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் அடிக்கிற காற்றை பார்த்தா ட்ரோனை பறக்கவே கூட முடியாது போல இருக்கு. ஆல்ரெடி வந்து நம்ம அட்வென்ச்சர் 390 டெஸ்ட் ரைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஃப்ளை பண்ணேன். பாதி தூரம் போயிட்டு சிக்னல் டக்குன்னு வந்து கட் ஆகிடுச்சு கண்ட்ரோலருக்கும் ட்ரோனுக்கும். அவ்வளோதான், நான் ஷாக் ஆகிட்டேன் நான். பட் ஐயோ ட்ரோன் போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து ரிட்டர்ன் ஹோம் போட்டு வந்துருச்சு. ஸோ வந்தாச்சு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் அதெல்லாமே வாங்கணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு. ஓகே டன், வாங்கியாச்சு. ஃபேஸ் வாஷும் அதுக்கப்புறமா ஹேர் ஆயில், அப்புறம் கொஞ்சம் திங்க் நிறைய வாங்க வேண்டியது. பட் ஆனால் வந்து ஸ்டாக் எதுவுமே இல்லை போல இருக்குது. சூப்பர் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த டைமில் காலியாக அப்படியே க்ளீன் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுது. வச்சு பாருங்களேன், டக்குன்னு இந்த ஒரு 50 days கிட்டத்தட்ட வந்து எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ஐடியாவே கிடையாது. டக்குன்னு போயிடுச்சு போ. ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 2-3 லேக் இருக்குது, பெரிய லேக்கு. ஸோ இங்கே ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய ட்ரோன் ஷாட்டில் பார்த்துருப்பீங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து நான் ட்ரோன் ஃப்ளை பண்ணனாலே வந்து அந்த லேக்கு க்ளீனாக தெரியும். பட் ஆனால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகணும் ஆக்சுவலாக. அங்கே வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் வந்து தண்ணி இருக்குமான்றது தான் வந்து அங்கே இப்போ டவுட்டு. ஆக்சுவலாக அந்த இடத்துலேயே வந்து ஒரு ஆஃப் ரோட் ட்ரையல் இருக்குது பாஸ். நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளான்ஸுமே வச்சுக்கல, பெரிய ரைடு பிளான்ஸ் எதுவுமே. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக வந்து இருக்குது. ஜஸ்ட்டு வந்து டேட்ஸ் மட்டும்தான் வந்து கன்ஃபார்மே பண்ணணும் என்னோடய ரைட்ஸுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ நம்ம லாக்டவுன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாத ஒரு இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து பெரிய ரைட் பிளான்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாது. அது இல்லாமல் வேறு அதர் ஸ்டேட் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் திடீர்னு வந்து அங்கே லாக்டவுன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிடும். அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் வரதுக்குள்ளே அங்கே ஒரு 15 நாள் குவாரண்டைனில் இருக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ப்ராப்ளம் பாஸ். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் எல்லாமே செட்டில் டவுன் ஆகிடட்டும். ஹோப்ஃபுல்லி வந்து நைட்டு கவர்மெண்ட் ஃபுல்லாக வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து பெரிய ரைடே பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. மீன்ஸ் இந்த கேட்டுக்கேவாக இருக்கட்டும், மற்ற எந்த ரைடாக இருக்கட்டும், அதெல்லாமே நல்லா டீப் வில்லேஜ் அப்படியே. பாருங்கள் இங்கே ஒரு இந்த டேர்ன் எடுத்ததுக்கு அப்புறமே அப்படியே ஃபுல்லாக வரப்பு தான். அங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாஸ். இங்கே இன்னும் மழை டைம்லலாம் மழை பெய்யும் போது தான் இங்கே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ளட்ஸு வந்தப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி, இங்கெல்லாம் டயர் வண்டி வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் போகிற அளவுக்கு தண்ணி இருந்துட்டீங்க. இங்கே தான் பாஸ் மேலே போகணும். மேலே போகலாமா, வண்டி எடுத்துன்னு உள்ளே போகலாமா? ஓகே, வண்டியை இப்படி நிப்பாட்டி வச்சுட்டு மேலே ஏறுவோம். இதெல்லாம் மழை காலத்துலலாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. சின்னதாக ஒரு ஹைக். ஆமாம், உப்ஸ் தண்ணி இருக்குது. பட் ஆனால் ஃபுல்லாக செடி மறைச்சிட்ருக்கு. வரும் ஆனால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே இதே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த டேம் மாதிரி ஒன்று வரும் ஆக்சுவலாக. ஸோ மோட்டி இங்கே இருக்கட்டும், சேஃபாக தான் இருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியில் ஃபுல்லாக செடி வளர்ந்துட்டுருக்குது. இதெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஏரி. பயங்கரமாக மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இடத்துல வந்து அந்த தடுப்பான மாதிரி இருக்கும்ல, ஸோ அது போட்டு வச்சுருப்பாங்க. அது வழியாக வந்து தண்ணி வரும். ஊரே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடும். வந்துட்டு ஜாலியாக குளிச்சுட்டு லாஸ்ட் டைம் அப்படி தான் செம்ம ஃபன்னாக இருந்தது. பரவாயில்ல பஸ், வெயில் சீசன் ஆரம்பித்தும் தண்ணி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் இப்போ தண்ணி இல்லை ஆக்சுவலாக. தண்ணி இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தான். அப்படியே இதுலேருந்து தண்ணி இங்கே கொட்டும் கீழே. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இங்கே தண்ணி இல்லை. அண்ட் அந்த ஆஃப் ரோடிங் ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதை போகுது பாருங்கள். ஸோ இது வழியாக அப்படி போகணுன்னா அந்த சைடு அந்த லெஃப்ட்டு திரும்பினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்டு அங்கே இருக்கிற பெரிய பில்டிங் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு அப்படியே பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு முன்னாடி இப்போ இங்கே ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம் இப்போது. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1. நான் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நல்லா இருக்கிற இடத்துக்கு போயிடுறேன். எக்ஸ்ட்ரா பைக்கை நான் இது உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். எடுத்து முடிச்சாச்சு. இன்னும் நல்லா குரங்கெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து சில் பண்ண இந்த பஸ். சீரியஸாக டைம் போகிறதே தெரியாது இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்தால். அப்படியே உட்காந்துனே இருக்கணும்னு தோணும். அதெல்லாம் காற்று வேறு பயங்கரமாக வச்சுன்னு இருக்கா. ஸோ விண்ட் பிளாஸ்ட் வேறு ஹெவியாக இருந்த காரணத்தினால ட்ரோனை ஃப்ளை பண்ணி இறக்கிறதுக்குள்ளேப்பா அப்படியே ட்ரோன் இப்படி போகுது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எங்கே தண்ணி உள்ள போயிடுமோன்னு சொல்லிட்டு பயமே. அதனால் அதுக்குள்ளே கொஞ்சம் நல்ல ஷாட் எடுத்துகிட்டேன், இறக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக மழை பெய்யும்போது வந்து இங்கே ஒரு நாள் வந்து வ்ளாக் பண்ண போகிறேன். பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மழை பெய்யும்போது இந்த இடம் உட்காந்து பார்க்குறதுக்கு. வந்துட்டோம் பேக் டு மோட்டி. இப்போ இதுலேருந்து இறங்குறது தான் வரேன். ஐயோ ஏம்மா எனக்கு வர ஹைட்டுனாலே பயமா. பட் இருந்தாலும் இறங்கியாச்சு. இது மேலெலாம் டர்ட் பைக் இருந்ததுன்னா அப்படியே சர்றன்னு ஏற்றலாம் பாஸ். மோட்டியை கூட நான் ஏற்றுவேன், இன்னொரு நாள் ஏற்றலாம் வந்து. பச்சை பசேல்னு பா. ஸோ ஓகே கைஸ், இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். எதனா ஒரு வீடியோ ரீசனுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுறேங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் த டெக்கைன் கைஸ். டாட்டா பாய். சரி இப்போ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுச்சு கிளைமேட்டு. மழை பெய்யும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி, தெரில. ஆனால் க்ளவுட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. ட்ரோன் ஷாட்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.